ஹாய், வெல்கம் டு மெத்தமேக்ஸ். இன்றைக்கி கிரேட் 10 சாப்டர் 1ல் கொஷின் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க. கிவன் தட் HCF ஆஃப் 306, 657 is equal to 9, find LCM. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, 306 and 657. ஸோ HCFும் கொடுத்துட்டாங்க. HCF ஆஃப் திஸ் 2 நம்பர் வந்து என்னென்னா 9. இது வந்து நம்மளோட கிவன் டேட்டா. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, LCM என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். LCM இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ 2 நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க, HCFோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? LCM ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டு கிவன் டேட்டாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். LCM என்னன்னு நமக்கு தெரியாது, LCMனு அப்படியே வச்சுக்கலாம். HCF 9 சொல்லி கொடுத்துட்டாங்க. 9 இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் என்னது? 306, 657. ஸோ 306 இன்ட்டு 657. LCM தான் ஃபைன் பண்ணணும். ஸோ LCM மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. HCFோட வேல்யூ 9, அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆயிரும்? டிவைடில் போயிடும். ஸோ 9. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1 9 is 9, 3 9s are 27. ரிமைண்டர் என்ன இருக்கும்? நமக்கு 3 இருக்கும். 4 9s are 36. இப்போ LCM is equal to 34 into 657. 34 into 657 என்னது? 22,338. இதுதான் LCMோட வேல்யூ. ஸோ LCM ஆஃப் திஸ் 2 நம்பர்ஸ் 22,338 நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? Next question number 5. Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 power nங்கிற இந்த நம்பர் 0ல் எண்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எண்ட் ஆகுமா இல்லையான்னு நம்ம சொல்ல போகிறோம். எண்ட் ஆகாது, அப்படி தானே? ஏன் எண்ட் ஆகாது? ஸோ இது ஒரு நோட் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் நோட், இதை எழுதிக்கோங்க. ஃபார் எனி நம்பர் to end with a 0 it needs 2 and 5 as factors. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? இப்போது ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, அந்த நம்பர் வந்துட்டு 0ல் எண்ட் ஆகணும்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? அதோடய ஃபேக்டர்ஸ் வந்து 2ம் 5ம் அதோடய ஃபேக்டர்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. 20ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 20ங்கிற நம்பரோட ஃபேக்டர்ஸ் எடுங்க. ஃபேக்டர்ஸ் எப்படி எடுப்போம் தெரியும்ல? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னா 10 2 5 5 1. ஸோ இதில் என்ன இருக்குது? 0ன்னு ஒரு நம்பர் எண்ட் ஆகுது, அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் வந்து 2ம் 5ம் இருக்குது, அப்படி தானே? ஸோ ஒரு நம்பர் 0ல் எண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக அதில் வந்து 2ங்கிற ஃபேக்டரும் 5ங்கிற ஃபேக்டரும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது 0ல் வந்து எண்ட் ஆகும். சரியா? இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 6 power nன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 6 power nங்கிறது 0ல் எண்ட் ஆகுமா? இப்போ 6க்கு வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுங்க. 6க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 3 3 2s are 6. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 into 3, அப்படி தானே? 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 3. நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 6 power nன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 6 power n is equal to 2 into 3 power n. அதாவது 6 power n is equal to 2 power n into 3 power n, அப்படி தானே? இதில் ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு? 2ம் 3யும் வந்திருக்கு. நமக்கு 0ல் எண்ட் ஆகணும்னா ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கணும்? 2ம் 5ம் இருக்கணும். 2 இருக்குது, ஆனால் இங்கே 5 இல்லை, அப்படி தானே? ஸோ இது வந்துட்டு என்ன ஆகாது? கண்டிப்பாக 0ல் வந்து எண்ட் ஆகாது. ஸோ ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கொடுக்கணுன்னா, இன் தி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்
நான் கீழே எழுதுகிறேன். In the prime factorization of 6 power n, there is no factor 5. Therefore 6 power n will not end with 0. ஸோ இதில் என்ன நம்பர் கொடுத்தாலும் இதான். இது வந்துட்டு சில டைம் உங்கள் எக்ஸாம்பிளில் வந்துட்டு கூட 4 பவர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. செக் whether 4 power n can end with the digit 0 for any natural numbers என்னென்னு. அதுக்கும் அதே தான். 4க்கு என்னது, நம்மளோட 4ஓட ஃபேக்டர்ஸ் என்னது 2 into 2 அப்படி தானே. ஸோ அதுவும் என்ன ஆகாது, 0வில் வந்துட்டு எண்ட் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட ஃபேக்டர்ஸில் 2, 5 ரெண்டுமே ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் 0வில் எண்ட் ஆகும். அப்போ தான் இட் கேன் எண்ட் வித் 0ன்னு நம்ம எழுத முடியும். இது வந்துட்டு ஃபேக்டர் 5 இல்லை, ஸோ இட் வில் நாட் எண்ட் வித் 0. அதுதான் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.